வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்று நாம் பாலை பற்றி படிக்க போகிறோம். அதாவது பால் முக்கியமாக 2 வகையில் உண்டு. ஆண்பால் மற்றும் பெண்பாலாகும். அந்த வகையில் நாம் பாலில் உள்ள இந்த முக்கிய 2 பிரிவுகளை பார்ப்போம். ஆண்பால். ஆண்பால் என்பது என்ன மாணவர்களே? ஆம், ஆண்பால் என்பது ஒரு ஆணை குறிக்கும். அதாவது ஓர் ஆணை குறிக்கின்றது. ஆண்களை குறிப்பதால் இது ஆண்பால் ஆகின்றது. அடுத்து பெண்பால் என்றால் என்ன? பெண்பால் என்பது பெண்ணை குறிக்கும். அதாவது பெண்களை குறிக்கும். பெண்களை குறிப்பதனால் இது பெண்பால் ஆகின்றது. ஆகவே பால் என்பது முக்கியமாக 2 உண்டு. அதாவது ஆண்பால் மற்றும் பெண்பால் ஆகும். சரி மாணவர்களே, இன்னும் நீங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள ஆசிரியர் சில எடுத்துக்காட்டுகளை கூட்டியுள்ளேன். வாருங்கள் பார்ப்போம். முதலில் நாம் ஆண்பாலை பார்ப்போம் மாணவர்களே. ஆண்பாலில் ரவி என்ற எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். இந்த படத்தில் உள்ள ஆணின் பெயர் ரவியாகும். ஆகவே ரவி என்பவர் ஆணாவார். ஆகவே இவர் ஆண்பாலாக கருதப்படுகிறார். அடுத்து இந்த படத்தில் உள்ளவர் அண்ணன். அண்ணன் என்பவர் ஓர் ஆண். ஆகவே இவரும் ஆண்பாலில் கருதப்படுகிறார். அடுத்து இறுதி படம் ஆண்பாலில் மாணவன். ஆகவே மாணவன் என்பவர் ஆணாக கருதப்படுகிறார். ஆணாக கருதப்படுவதால் இவர் ஆண்பாலில் சேர்க்கப்படுகிறார். ஆகவே மாணவர்களே, இன்று நாம் 3 முக்கிய எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். முதலில் ரவி. ரவி என்பவர் ஆணாக கருதப்படுகிறார். ஆகவே இவர் ஆண்பால் ஆவார். அடுத்து அண்ணன். அண்ணனும் ஆணாக கருதப்படுகிறார். ஆகவே இவரும் ஆண்பாலில் சேர்க்கப்படுகிறார். அடுத்து மாணவனை காண்போம். மாணவன் என்பவர் ஓர் ஆணாவார். ஆகவே இவரும் ஆண்பாலில் கருதப்படுகிறார். சரி மாணவர்களே, அடுத்து நாம் பெண்பாலுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பெண்பால் என்று பார்த்தால் முதலில் நாம் பார்க்க போவது இந்த படத்தில் உள்ள பெண்ணின் பெயர் ராணி. ராணி என்பவர் பெண்ணாவார். ஆகவே இவர் பெண்பாலில் கருதப்படுகிறார். அடுத்து இப்படத்தில் உள்ளவர் அக்காள் ஆவார். அக்காள் என்பது பெண்ணாவார். ஆகவே பெண்ணாக இருப்பதால் இவர் பெண்பாலில் சேர்க்கப்படுகிறார். அடுத்து இவர் தாதியர் ஆவார். தாதியர் என்று கருதப்படுவதால் இவர் பெண்பாலில் கருதப்படுகிறார். ஆகவே நாம் இந்த பெண்பாலில் 3 முக்கிய எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். முதலில் ராணி. ராணி என்பது ஒரு பெண்ணின் பெயர். பெண்ணாக கருதப்படுவதால் இவர் பெண்பால் ஆவார். அடுத்து அக்காள். அக்காள் என்பவர் பெண். ஆகவே இவரும் பெண்பாலில் சேர்க்கப்படுகிறார். இறுதியாக தாதியர் என்பவரும் பெண்ணாவார். ஆகவே இவரும் பெண்பாலில் கருதப்படுகிறார். ஆகவே மாணவர்களே, இன்று நாம் 2 முக்கிய பிரிவுகளை பார்த்தோம். அதாவது பாலில் 2 முக்கிய பிரிவுகளை பார்த்தோம். முதலில் ஆண்பால், அடுத்து பெண்பால். ஆண்பால் என்பது என்ன? ஆண்பால் என்பது ஆணை குறிக்கும். பெண்பால் என்பது என்ன? பெண்பால் என்பது பெண்ணை குறிக்கும். ஆகவே ஆண்பால், பெண்பால் என்ற 2ற்கும் உள்ள விளக்கத்தினை நீங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்து கொண்டுள்ளீர்கள் என நான் மிகவும் உறுதியாக நம்புகிறேன். மேலும் மாணவர்களே, என்னுடைய இந்த கற்றல் கற்பித்தல் உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிகிறது என்றால், நீங்கள் இன்னும் என்னுடைய காணொளியை பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப்
பட்டனை கிளிக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்தால் நான் இனி வரும் காலங்களில் பதிவிறக்கம் செய்யும் காணொளிகள் அனைத்தையும் நீங்கள் விடுபடாமல் பார்த்து ரசிக்கலாம். மேலும் உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளலாம். மாணவர்களே, இது கண்டிப்பாக உங்கள் தமிழ் மொழி பாடத்திற்கு உதவியாக இருக்கும். மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் ஆசிரியர் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.